நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் வாழ்த்துகிறதிலே சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கி குடும்பத்தை உருவாக்கினவர். ஆக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அல்லது வீடு கட்டப்பட வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவருக்கு அது ஆண்டவர் ஆரம்பித்த ஒரு ஸ்தாபனம் வீடு குடும்பம் என்பது. குடும்பத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் வீட்டை 127ஆம் சங்கீதம் 1, 2 வாசிக்கும்போது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகளின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராயில் காவலாளில் விழித்திருக்கிறது விருதா. காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். கர்த்தர் தான் வீட்டை கட்டணும். இப்போ கொத்தனார் வச்சு 4 சுவரில் உள்ள வீட்டை கட்டுகிறோம். அது மட்டும் வீடு என்று அர்த்தமல்ல. குடும்பம் கட்டப்படுதலை குறித்து வீடு என்று சொல்லலாம். அதை குறித்து இன்னுமாய் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லும்போது அது ஏதோ கொத்தனார் போல சாந்து கரண்டி வச்சு கட்டுறது இல்லை. அது குடும்பத்தை கணவன் பிள்ளைகள் உறவுக்காரர்களை எல்லாரோடையும் சேர்த்து இணைத்து அன்பினால் கட்டி எழுப்புகிற அந்த கட்டுமானத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அது பழமொழி தமிழ்நாட்டிலே சொல்லுவார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று. விதமாக சில நேரங்களிலே சில விஷயங்களில் சில அவசர காரியங்களினாலே குடும்பங்கள் உடைந்து போகிறதையும் பார்க்கிறோம். ஆகவே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அது மாத்திரமல்ல, இன்னும் குணசாலியான ஸ்திரீயை பற்றி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை வாசி கேட்கும்போது, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. விலை முத்துக்களை போல முத்துக்களை விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை வாங்குறது கூடாத காரியம். அது விலையேற பெற்றது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவளுடைய அவள் சம்பத்து குறையாது. அவளுடைய சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். விதமாக பாருங்கள், அது ராட்டினம் நூற்கிறது, நூற்றல் காரியங்கள் குறித்து சொல்லியிருக்கு. ஆடைகளை நெய்தல், விதமான காரியங்களை எல்லாம் செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து வேலைக்காரிக்கு படி அளக்கிறாள். வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். வீட்டு காரியங்களை இவ்வளவாய் கவனமாய் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து, வீட்டு வேலைக்காரிகளுக்கு ஆகாரம் கொடுத்து, விதமாக படி அளந்து விதமாக குடும்பத்தை கட்டுகிற குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீகளை பற்றி விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் ஆண்களின் பங்கு என்ன என்று பார்ப்போமானால், 112ஆம் சங்கீதம் 1 முதல்
3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கும்போது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செமையானின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செமையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்ப தலைவனுடைய பொறுப்பு முக்கியமானது. அவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் பிரியமாக இருப்பானால் அவனுடைய வீட்டிலே ஆஸ்தி ஐஸ்வர்யம் சம்பத்து எல்லாம் குறைபடாமல் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, குடும்பத்தை கட்டுவது என்பது சகோதரிகளுக்கு மாத்திரமல்ல, சகோதரர்களுக்கும் அல்லது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் பங்குண்டு. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருந்து அவருடைய வழிகளில் நடப்பார்களானால் அவருடைய குடும்பம், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவருடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும். அவருடைய சம்பத்து குறையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு வகையான மனுஷன், அவனுக்கு நல்ல வேலை இருக்கிறது, அவனுக்கு மற்ற எல்லா நல்ல சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் இது காணாது என்று குறுக்கு வழிகளை பயன்படுத்தி, அதாவது லஞ்சம் வாங்குதல் அல்லது குறுக்கு வழியை பயன்படுத்தி ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவன் அந்த வீட்டை தான் கையினால் இடித்து போடுகிறான் என்று பார்க்கிறோம். அதை குறித்து நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, பொருளாசைக்காரன் வீட்டை கலைக்கிறான், தன் வீட்டை கலைக்கிறான். பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக பொருளாசைக்காரன் வீட்டை என்ன செய்கிறான்? கலைக்கிறான். சம்பளம் வாங்குவதே போதும் என்கிற மனதுடனே தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகிற பிரகாரமாக வாழ்வானானால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் நிச்சயமாய். ஆனால் அவன் பரிதானங்களை வாங்கி தன்னுடைய வீட்டில் ஐஸ்வர்யத்தை சேர்த்து விட வேண்டும், ஆஸ்தியை சேர்த்து விடலாம் என்று நினைப்பானால் அது தவறான நிலைமையை கொண்டு போய் விடுகிறது. அது வீட்டை கலைக்கிறது. பரிதான பிரியனோ தன்னுடைய வீட்டை கலைக்கிறான். விதமாக கலைக்கப்படுகிறது. அதாவது எவ்வளவுதான் பரிதானத்தை வாங்கி அவன் சம்பாதித்தாலும் அதில் சில பொருட்களை வாங்கி அடையப்பா நாம் இதை செய்துவிட்டோம் என்று அவன் திட்டமிட்டு இருந்தாலும் அதற்கு பிற்பாடு அவனுக்கு வருகிறது நஷ்டம். பரிதானம் கொடுக்குறவன் மனசோடு கொடுக்கறதில்ல, இப்படி அநியாயமாக வாங்குறானேன்னு வயதுக்கிட்டு தான் கொடுக்குறான். அதை வாங்கி கொண்டு போனவன் அது நல்லா இருக்கிறது இல்லை. அதற்கு பிற்பாடு அவனுக்கு வருகிற எத்தனையோ செலவுகள், வீண் செலவுகள், நோய் நொடிகள் அல்லது விபத்துக்கள் அல்லது வேறு எந்த விதத்திலும் அவருக்கு ஒரு விதத்தில் பல மடங்கு நஷ்டங்கள் வருகிறதை பார்க்கிறோம். விதமாக இருக்க அப்படியானால் பரிதான வாங்காதிருப்பது நல்லது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. ஆஸ்தியை சேர்ப்பதற்காக குறுக்கொழியை பயன்படுத்துவது நல்லதில்ல. ஆக நல்ல குடும்பம், கொர்நேலியு குடும்பத்தை பற்றி அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே பார்க்கும்போது, இத்தாலியா என்னப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. ஒரு நிமிஷம், கொர்நேலியு என்னும் பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதி, அவன் பெரிய ஒரு அதிகாரி தான். இவனுக்குள்ளே பொருளாசை, பணாசை, மற்ற எந்த குறுக்கு வழிகளும் இல்லை. அது மாத்திரமில்லை, தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு நிமிஷம், அப்போ இங்கே ஒரு பொதுவாக நாம் அறிந்திருக்கிறபடி பட்டாளத்திலே வேலை செய்கிறவர்கள் பொதுவாக பிராந்தி சாப்பிடுவாங்க, போதை வஸ்துகள் உயர்ந்த ரகம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அதிலெல்லாம் பழகி போகிறாங்க. மாத்திரமில்லை, இது போல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் கிட்டத்தட்ட ஒரு வகையில் அவ்வளவு பயபக்தியோடு நடப்பார்களா என்பது 1-2 அபூர்வமாக இருக்கலாம். இவ்விதமாக இருந்தால் கூட இவன் கொர்நேலியு என்பது பட்டாளத்து அதிகாரியாக இருந்தாலும் அவன் பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவபக்தி உள்ளவனுமாக இருக்கிறான், ஜெபம் பண்ணுகிறவனுமாக இருக்கிறான். தொடர்ந்து அது வாசிங்க. அடுத்த வசனம், 2வது வசனம்.
அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு அதிகாரி, அவன் அதிகாரத்தில் உள்ளவன் தான். அவனால் எப்படி வாழ்ந்தால் அவனை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் அவன் பக்தி உள்ளவனும் தன் குடும்பத்தார் யாவரோடு கூட பயபக்தி உள்ளவனும் ஜெபம் பண்ணுகிறவனுமாய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த மனுஷனுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு தரிசனம் கிடைத்தது. அது மாத்திரம் இல்லை, பேதுருவை அனுப்பி அவன் வீட்டிலே ஒரு பெரிய மீட்டிங், அவன் வீட்டாரை ஆதாயப்படுத்தி கொண்டு, அதாவது குடும்பத்தை கட்டி எழுப்பின ஒரு மனுஷனுக்கு ஒரு நெளிவு என்று சொல்லலாம். குடும்பத்தை மட்டுமல்ல, சபையை கட்டி எழுப்புகிறவனாக இருக்கிறான். வீட்டு கூட்டத்திலே ஒரு சபையை எழுப்பி விடுகிறான். இந்த விஷயத்தை 44 முதல் 48 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது பேதுரு பிரசங்கம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கேன். பேதுரு இப்பொழுது என்ன பிரசங்கிக்கிறான்? இப்போ சகோதரரை அவன் வந்தவுடனே, பேதுரு வந்தவுடனே அவன் காலில் போய் விழுதான். ஐயா, நீ எந்திரி, நானும் ஒன்று மனுஷன் தான், தேவனை வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு என்னை அழைத்தது என்ன காரியம் என்று கேட்கிறான். அவர் சொல்கிறான், நான் 3 நாளைக்கு முன்னே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது இப்படிப்பட்ட தரிசனத்தை கண்டு தேவதூதன் வந்து சொன்னார். ஆக அதனால தான் நான் உம்முடைய அட்ரஸ் கொடுத்து, தேவதூதன் மனுஷனுக்கு வீட்டு அட்ரஸ், விலாசம், நம்பர்லாம் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பேதுரு என்ற மனுஷன், நீ அவனை ஆள் அனுப்பி கூப்பிடுன்னு சொன்னார். அதனால தான் அவன் அழைத்தோம். நீர் வந்தது நல்ல காரியம், தேவனால் எங்களுக்கு உரைக்கப்படுகிற வார்த்தையை சொல்லணும்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல. அதற்கு முன்னரே அவன் பேதுருடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு உண்டு என்று நினைத்து கொண்டு இஸ்ரவேல் தேவாலயங்களிலே சென்று மட்டுமே பிரசங்கித்து வந்தார். இப்பொழுது ஒரு பிரஜாதிக்காரனாகிய இந்த கொர்நேலியுவின் வீட்டிலே வந்து பிரசங்கிக்க போகிறான். அப்பொழுது சொல்லுகிறான், தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல, எந்த ஜாதியான ஆயிரம் இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியையும் தர வல்லவராக இருக்கிறார், பாகுபாடு இல்லை, பட்சபாதம் இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற போது, இதை வாசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது, அந்த 44ஆம் வசனத்தை வாசி. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்தாவின் வரம் புறஜாதியின் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து மேலும் பொழிந்தருளை பெற்றதை குறித்து பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதாவது தண்ணீரையும் விலக்கக்கூடாது, ஞானஸ்தானத்தில் இயேசுவின் பெயரையும் விலக்க முடியாது. அங்கே அவர் சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது, பவுலா உங்களுக்காக மரித்தான், பவுலின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று சொல்கிறான். ஆகவே கர்த்தருடைய நாமத்தினாலே என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இவ்விதமாக அவர்கள் ஏன் மறுபடியும் தங்கும்படி கொண்டு கொள்கிறார்கள் என்றால், அவர் புறஜாதியிலிருந்து வந்தவர்கள், அவர்களுக்கு கிறிஸ்துவின் அடிப்படை உபதேசங்கள், ரட்சிப்பின் உபதேசம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அஸ்திபார உபதேசங்கள் என்று. அவ்விதமாக அந்த உபதேசங்களெல்லாம் அவர்கள் கேட்க விரும்பினார்கள். ஆகவே அந்த உபதேசம் பண்ணி பைபிள் ஸ்டடி எடுத்தார் என்று சொல்லலாம். வேதத்தை பற்றி அவர்களுக்கு சில நாள் தங்கியிருந்து போதித்தார் என்று பார்க்கிறோம். சரி, இவ்விதமாக இங்கே அது மாத்திரம் இல்லை, நோவாவின் காலத்தில், பழைய ஏற்பாட்டிலும் கூட நோவாவின் காலத்தில் நோவாவை கர்த்தர், உலகம் முழுவதும் பாவம் பெருகிவிட்டது, உலகத்தை அழிக்க திட்டமிட்ட போது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ரட்சித்தார். குடும்பங்களை, வீட்டாரை ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கும். கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கு முன்பு அந்த 6ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால்,
மனுஷனை உண்டாக்கினதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். மனுஷர்கள் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து பாவம் பெருகினது, ஜனங்கள் பெருகியிருந்தார்கள், பாவம் பெருகினது. இவ்விதமாக இருக்க அதிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவர் சொன்னார், உன்னை இந்த சந்ததியிலே நீதிமானாக கண்டேன் என்று. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு அளவுகளெல்லாம் கொடுத்து இந்த மெஷர்மெண்ட் படி நீ பேழையை உண்டாக்குவாக என்று சொன்னார். அவர் அது மட்டும் அதற்குரிய மரத்தை, கொப்பேர் மரம் என்று மரத்தையும் சொன்னார். அவர் சொன்ன அந்த மரத்தினாலே அவர் சொன்ன அளவின்படியே பேழையை உண்டாக்கினான் நோவா. குடும்பம், அதாவது நோவாவின் குடும்பத்தை அவனும் அவனுடைய மகன் 3 பேரும், மருமகள்மார் 3 பேர், இவன் மனைவி 8 பேர். இந்த 8 பேரும் அந்த பேழைக்குள்ளே குறிப்பிட்ட நாள் வந்தபோது, ஜலத்தினாலே உலகத்தை அழிக்கப் போகிறேன், உன்னை மட்டும் காப்பாற்றுகிறேன் என்று சொன்னபோது அந்த குடும்பத்தார் யாவரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. அவரும் அவன் வீட்டாரும் அந்த ஜலப்பிரவாக அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். காரணம், நோவா கர்த்தருக்கு பார்வைக்கு பிரியமானதை செய்து நீதிமானாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக இருக்கிறபடினாலே, தலைவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடினாலே அந்த முழு குடும்பமும் என்ன செய்யப்பட்டது? காக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோசுவா இவ்விதமாக சொல்கிறான், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால். அதுக்கு முந்தின வசனத்தை கூட வாசிக்கலாமே. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததை கண்டால் இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். யாரை தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ, நாமம் சொல்லுவோ, நானும் என் வீட்டாருமோ உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ, நாமம் சொல்லுவோ. அல்லேலூயா. யோசுவாவுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானம் இருந்தது. நான் மட்டுமல்ல, என் வீட்டாரும். சிலர் சொல்லுவாங்க, என்னை பாருங்கள் அல்லது என்னை பார்க்காதுங்கள் என்று சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. என்ன பார்க்காதுங்க, இயேசுவை மட்டும் பாருங்கன்னு. யோசுவா என்ன சொல்கிறான், நான் மட்டும் இல்லை, என் வீட்டாருமே என்ன செய்வோம்? கர்த்தரை தான் சேவிப்போம். அல்லேலூயா. அவ்விதமாக தன்னுடைய வீட்டாரை எல்லாம் கர்த்தரை சேவிக்கும்படி அவன் என்ன செய்திருக்கிறான்? பயிற்றுவித்திருக்கிறான் என்று சொல்லலாம். இதே போல தான் ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களில் ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ய போகிறதை என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் அவனை ஆசீர்வதிக்கும்படி அவன் தானும் தன் பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து நடங்கள் என்று அவர்களுக்கு சொல்வான் என்று நான் அறிந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. நம்மை குறித்து ஆண்டவர் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருந்தால் எவ்வளவு நல்லது. அல்லேலூயா. அவன் தானும் தன்னுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும்படி அவளை கட்டளையிடுவான் என்று நம்பி என்ன செய்தார்? அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதன்படி ஈசாக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தான். அவருடைய சந்ததியாகி ஜனங்கள் யாக்கோபு இவ்விதமாக, அவருடைய சந்ததி யோசேப்பு இவ்விதமாக எல்லாம் பார்ப்போமானால் அவர்கள் அவ்விதமாக கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டார்கள். இந்த நாட்களிலே ஆபிரகாமின் சந்ததி என்று நாமும் விசுவாசிகளாகி நாமும் அழைக்கப்படுகிறோம்.
நாமும் நம்முடைய குடும்பங்களை ஆபிரகாமை போலவே நாம் நம்முடைய பிள்ளைகள் கருத்துக்கு பயந்து நடக்கும்படி வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியை நடத்து அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வரை உள்ள வசனங்களில் அவர்கள் வெளியே அழைத்து வந்து இப்போது பவுலும் சீலாவும் அங்கே என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு பிரசங்கித்தார்கள். தெருவிலே பிரசங்கித்த போது ஒரு பிசாசு என்னால் குறி சொல்ல ஏவப்படுகிற ஒரு பெண் பின்னாலே வந்தாள். அவள் இவர்கள் தேவனுடைய மனுஷர்கள், உன்னதமான தேவனுடைய மனுஷர்கள், நமக்கு ரட்சிப்பின் வழியை காண்பிப்பார்கள் என்று சொல்லி சொன்னாள். அவள் சொன்னது ஒன்றும் பொய் இல்லை, நியாயம்தான். ஆனால் சொன்னது யார்? அசுத்தாவியினாலே நிறைந்த அந்த பெண் சொல்கிறாள். இதை பார்த்து பேதுரு சின்னம் கொண்டு பின்னால் திரும்பி அவளை பார்த்து அந்த பிசாசை பார்த்து, பிசாசு கட்டளையிட்டான், இவளை விட்டு நீ வெளியே போன்னு. அவ்வளோதான். அவளை ஒன்றும் அடிக்க பிடிக்க செய்யலை, பேய் விரட்டுற மாதிரி ஏதோ பண்ணலை, ஒன்று செய்தா அந்த அசுத்தாவி கட்டளையிட்டான், இவளை விட்டு வெளியே போன்னு. அவ்வளோதான். அவளுக்கு ஆட்டம் பாட்டம் எல்லாம் நின்றுட்டு, அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த பிசாசின் ஆவி அவளுக்குள்ளே வரலை. அந்த துடிப்பு அவளை விட்டு அகன்று போகணும். அப்படின்னாலே அவளை வைத்து, அதாவது குறி சொல்லும் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்த எஜமானர்களுக்கு ஆதாயம் அற்று போயிற்று. அவளை மறுபடி பற்றி பொறுத்து சூடம் பொறுத்திக்கிட்டு நீ குறி சொல்லுமானா அவளுக்கு ஒன்றும் வரலை. அவனுக்கு ஒரே கோபம் வந்துட்டு, இந்த பவுலுங்கிற ஆள் தானே நினச்சிட்டான், இந்த பிசாசை விரட்டிட்டான், இவனை என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்கக்கூடாது, இனிமேல் நம்ம மந்திரத்துறையெல்லாம் நின்று போகணும்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்தான், ஊர்க்காரங்களெலாம் கூப்பிட்டு இவங்க நம்ம மதத்துக்கு விரோதமாக ஏதோ பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள வைங்கடான்னு சொல்லி அடித்து பிடிச்சி ஜெயிலில் ஒப்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டில் கொலைப்படி பண்ணுறாங்கன்னு. இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொன்னால் சில இடங்களிலே இவர்கள் ஏதோ கலாட்டா பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை சொல்லுகிறதாக பார்க்குறோம். ஆனால் அப்படி இல்லை. அவர்கள் பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குகிறார்கள், தேசத்தில் நன்மை செய்கிறார்கள். ஆனால் அந்த தவறான மூட பழக்க வழக்கங்களை நம்பி காலங்களிக்கிற மக்களுக்கு அது தன்னுடைய பிழைப்பு போய்விடுமோ என்று நினைத்து ஜனங்களை கிளப்பி விடுகிற காரியம்தான். இவர்கள் ஏதோ தவறாக செய்கிறது போல் இவர்களை சித்தரித்து இவர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகவும், அல்லது இவர்கள் செய்கிறார்கள் இது தவறு என்றெல்லாம் சொல்லி இதில் கட்டாய மதமாற்றம் செய்கிறார்கள். இது ஒருத்தர் கட்டாயம் யாரையும் மதமாற்றம் செய்கிறதில்லை. இவர்கள் சொல்ல போனால் கிறிஸ்தவனானவன் ஒருவனை பிடித்து அடித்து நீ இந்து ஆகுன்னு சொல்லி இவங்க தான் கட்டாயப்படுத்துகிறாங்களே தவிர யாரும் என்ன செய்கிறதில்ல. கிறிஸ்தவம் யாரையும் பிடிச்சி வேதத்துக்கு வான்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் நன்மை செய்தால் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போ இந்த குறி சொல்கிற ஆவி போன உடனே அவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை ஜெயிலில் வச்சுட்டாங்க. இவங்க சிறைச்சாலையில் இருந்து அவங்க உள்ளே நினச்சிட்டாங்க, கைதட்டி பாடி கர்த்தரை துதிச்சிக்கிட்டு இருந்தாங்க ராத்திரி 12ஆம் மணி நேரத்தில். ஆனால் சிறைச்சாலை கதவுகள் அங்கே சிறைச்சாலை அதிகாரிகள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்கள். சிறைச்சாலை பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்குது. ஆனால் இவர்கள் பாடும்போது சிறைச்சாலை அதிர்ந்தது, கதவுகள் திறந்தது, இவர்கள் கட்டுகள் கலண்டு விட்டது. இப்போ சிறைச்சாலை அதிகாரி பார்க்குறான், ஐயோ சிறைச்சாலை கதவு திறந்து கிடக்குது, கைதிகள்லாம் போயிட்டாங்க, ஒரு இனி நம்ம தற்கொலை பண்ணி சாக வேண்டியதான்னு சொல்லி பட்டயத்தை நட்டுக்கிட்டு சாக போகிறான். பவுல் சொல்கிறான், மனுஷனே உனக்கு தீங்கு ஒன்று செய்யாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை தடுத்தான். அப்பொழுது அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, எல்லா கதவுகளும் திறந்துருக்கும் போது இவங்க வெளியே கட்டுகள்லாம் அவுந்த பிறகும் இவங்க போகாமல் இருக்கிறாங்களே, இவங்களுக்குள்ள ஏதோ தெய்வீக சக்தி இருக்குது. அவங்கெல்லாம் முதல்ல அடித்து ஜெயிலில் கொண்டு போட்ட அந்த சிறை அதிகாரி இப்போ அவன் காலில் விழுந்துக்கிட்டு, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இப்போ தான் அந்த 16ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலே வாசி. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். சிறைச்சாலை அதிகாரி கைதியாக அடிபட்டு கெட்டப்பட்டிருந்த அந்த மனுஷர்கள் காலில் விழுந்துட்டு கேட்குறாங்க, ஆண்டவமாரே நாங்கள் என்ன ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ராத்திரி வேளையிலே அவர்களுக்கு போதித்தார்கள். போதனை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று விரும்பி அந்த குடும்பத்தார் யாவரும், குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. குடும்பங்கள் கட்டப்படுது. இந்த அங்கே கொர்நேலியுனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போலவே அவங்க குடும்பம் மட்டும் இல்லை, அவர் உறவினர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். இங்கேயும்
சிறைச்சாலை அதிகாரியும் அவன் வீட்டாரும் அந்த ராத்திரியிலே ஞானஸ்நானம் பெற்று சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆக எங்கு பார்த்தாலும் வேத வசனத்தின்படி, அவர்கள் பாரம்பரியத்தின்படி அல்ல, இன்றைக்கு இருக்கிற பாரம்பரியத்தின்படி அல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடனுக்குடன் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டது. இவ்விதமாக இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு உங்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அவர் பட்ட பாடுகள் வீணாக போகாதபடிக்கு நாம் நமக்காக சிலுவையிலே உயிரை கொடுத்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவரை அறிக்கை பண்ணுகிற பிரகாரமாக நானும் அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழும்பினேன் என்பதற்கு சாட்சியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே அவருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவரை அறிக்கை பண்ணி தேவனை மெய்ப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.